அண்மை செய்தி. நயன்தாரா திருமண ஆவணப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷ் ரூபாய் 10 கோடி கேட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட ஒப்பந்தம் கையெழுத்தான போது சென்னையில்தான் அலுவலகம் இருந்ததாக நடிகர் தனுஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நயன்தாராவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நயன்தாரா திருமண ஆவணப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷ் ரூபாய் 10 கோடி கேட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, சொல்லுங்க, இந்த வழக்கின் தீர்ப்பு எப்போது வழங்கப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷினுடைய வண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள். நடிகை நயன்தாரா, இயக்குநர் விக்னேஸ்வரன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் என்பது நீதியரசர் அப்துல் குத்துஸ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அப்போது நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி, திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு வண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாது எனவும், படப்பிடிப்பு காட்சிகள் 2020ஆம் ஆண்டே வெளியான போதும் தாமதமாக 2024ஆம் ஆண்டுதான் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தனுஷினுடைய இந்த வண்டர்பார் நிறுவன அலுவலகம் என்பது பெருங்குடியில் அமைந்துள்ளதால் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திலோ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அமைந்துள்ள மும்பை நீதிமன்றத்திலோ தான் வழக்கு என்பது தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்றும் நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கை காப்பிரைட் சட்டத்தின் கீழ் தொடர முடியாது என்றும், இந்த காட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு முதலே பொதுத்தளத்தில் உள்ளதாகவும் 3வது நபர் தான் இந்த காட்சிகளை எடுத்துள்ளதாகவும் அவர் வாதிட்டார். இந்த ஆவணப்படம் தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அன்று தனுஷிடம் நெட்ஃபிளிக்ஸிற்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்றும், அந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழித்துதான் தனுஷ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக, இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதமும் நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் முன்வைக்கப்பட்டது. வண்டர்பார் நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் அனைத்துமே தனக்கு சொந்தம் என்றும், ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்ட போது 3 வினாடி காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்ததாகவும், உடனடியாக அந்த காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கூறிய போது அதற்கு நயன்தாரா சார்பில் வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவெளியில் நயன்தாரா கடிதம் எழுதினார் என்றும் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. படத்தினுடைய ஒப்பந்தம் கையெழுத்தான போது வண்டர்பார் நிறுவனம் அலுவலகம் வீனஸ் காலனியில் இருந்ததாகவும், அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்று வண்டர்பார் நிறுவனம் சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், மும்பை என 3 நீதிமன்றங்களில் எங்க வேண்டுமானாலும் வழக்கு தொடர முடியும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. மேலும் படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செய்துள்ள அந்த சிகை அலங்காரம், உடை அலங்காரத்தில் இருந்த அனைத்துமே நிறுவனத்திற்கு தான் சொந்தமானது என்று அவரே ஒப்புக்கொண்டு கையெழுத்து இட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் படம் தொடர்பாக அனைத்து காட்சிகளுமே வண்டர்பாருக்கு சொந்தமானது என்பதால் இது காப்புரிமை சட்டத்திற்கு பொருந்தும் எனவும், படத்தினுடைய படப்பிடிப்பின் பெரும்பாலும் சென்னையில் தான் நடைபெற்றது எனவும், ட்ரெய்லர் மட்டும்தான் அந்த ட்ரெய்லர் மற்றும் அந்த படம் தான் சென்னையில் வெளியிடப்பட்டது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அப்துல் குத்துஸ் அவர்கள் வண்டர்பார் நிறுவனத்தினுடைய வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த வழக்கில் அந்த மனுவை தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.